தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்க எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். வரும் 11ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் விரிவாக்க நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதேபோல் காமராஜரின் பிறந்த நாளான வரும் 15ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிலையில் மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்வுகளில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனித்தனியே கடிதமும் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் நலமா திட்டத்தின் கீழ் பயனாளிகளை காணொலி வாயிலாக தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறை நிறைகளை கேட்டறிந்தார். அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை குறித்தும் மக்களின் கோரிக்கைகள் குறித்தும் அரசு தரப்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீங்கள் நலமா என்ற திட்டத்தை கடந்த மார்ச் மாதம் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மக்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தங்கள் புகார்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதா என அதிகாரிகளை கேட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்திலிருந்து அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளை நீங்கள் நலமா திட்டத்தின் மூலம் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்பு கொண்டு நலத்திட்டங்கள் குறித்து கருத்துகள் மற்றும் பின்னூட்டங்களையும் கேட்டறிந்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர் உயிரிழந்த நிலையில் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், சம்பந்தப்பட்ட இடத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்ட காட்சிகளை வெளியிட்டும் திமுக அரசு அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது உயிரிழப்பு நிகழ்ந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூக்கத்தில் இருந்து திமுக அரசு விழிப்பதற்குள் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோவது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, விழுப்புரம் சரகத்தில் தொடர்ந்து கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெறுவதற்கு காரணமான நிர்வாக திறனற்ற திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 43வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் காரணமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வரும் 8ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்தார். பண்ருட்டி அருகே மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் பங்கிற்கு சிபிசிஐடி போலீசார் சீல் வைத்தனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாதேஷ் கடலூர் மாவட்டம் வீரபெருமாநல்லூர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் மெத்தனால் பதுக்கி வைத்திருப்பதாக வாக்குமூலம் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்தில் சென்று சோதனை செய்த சிபிசிஐடி போலீசார் செயல்பாட்டில் இல்லாத பெட்ரோல் பங்கின் டேங்குக்குள் 2000 லிட்டர் மெத்தனால் இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து பெட்ரோல் பங்குக்கு சீல் வைத்த நிலையில் மெத்தனாலை எடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதேபோல் வேறு இடங்களில் மெத்தனால் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கொலை முயற்சி வழக்கில் ஆஜராகாத விழுப்புரம் மாவட்ட டிஎஸ்பிக்கு பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை தரமணியில் கடந்த 2021ஆம் ஆண்டு செந்தில் என்பவரை வினோத் என்பவர் கத்தியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக வினோத் உள்ளிட்டோருக்கு எதிராக போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிந்தனர். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 16வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி எல். ஆப்ரஹாம் லிங்கன் முன்பு விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க ஆஜராகுமாறு புலன் விசாரணை அதிகாரியான விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ராமலிங்கத்திற்கு 3 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் ஆஜராகாத நிலையில் அவருக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் குடிநீருடன் சாக்கடை நீரும் கலந்து வந்ததால் பொதுமக்கள் பேரதிர்ச்சி அடைந்தனர். மதுரையில் உள்ள 50% மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மேலவாசல் பகுதியில் வசித்து வருகின்றனர்.
இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பராமரிப்பு பணி காரணமாக மாநகராட்சி முழுவதும் குடிநீர் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பணிகள் முடிந்து மீண்டும் குடிநீர் வழங்கப்பட்ட நிலையில் மேலவாசல் பகுதியில் குடிநீருடன் சாக்கடை நீர் கலந்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதற்கு முன்பு வழங்கப்பட்ட நீரை பருகியதால் குழந்தைகள், முதியவர்களுக்கு அடிக்கடி உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தங்களுக்கு சுகாதாரமான மேலும் சுத்தமான குடிநீரை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தன்மை வந்துடுது. ஸ்கூலுக்கு பிள்ளைய போனாக்கா அரிப்பு தன்மை வந்துருச்சு. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண நாங்களே தூய்மை பணியாளர்கள் அன்னாடி எங்களுக்கு 200 சம்பளத்துக்கான தான் நாங்கள் வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை கொடுத்து சாக்கடையும் ஒன்றா கலந்து வரனால எங்களால் ஒரு இது செய்ய முடியலைங்க. தண்ணியை குடிச்சு தொண்டை கட்டிக்கிறதுங்க, ஒரு வேலை செய்ய முடியல. நிம்மதி நாங்களும் எவ்வளோ சொல்லிட்டாங்க வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தெரு லைட்டு போட மாட்டாங்க. சாக்கடை கழிவுநீர் வருது, இப்படி எங்களுக்கு ஒரு சுத்தப்படுத்தி கொடுங்க. நாங்கள் ஊரையே இப்போ சுத்தப்படுத்திட்டு வரோம். எங்களை சுத்தப்படுத்த யாருமே இல்லாத மாதிரி எங்களுக்கு இப்போ ஒரு இது ஆகுது. ரொம்ப எங்களுக்கு மன குடைச்சல் ஆகுதுங்க. அந்த தண்ணியை குடிச்சு எங்களுக்கு நோய் வாய்ப்பு தான் ஏற்படுது. அதே மாதிரி தண்ணி வந்தாக்க ரெண்டுமே சேர்ந்து வருதுங்க. கழிவு தண்ணி வந்து அதாவது மண்ணு தண்ணி எப்படி நம்ம கலந்தா வரும் அப்படி வருதுங்க. எங்க குறையில வந்து கேட்க மாட்டாங்க. நாங்கள் போய் சொன்னாலும் கூட எங்களுக்கு மதிப்பு இல்லை. கவுண்டம்பாளையம் படத்தை திரையிட தடை விதிக்க கோரி ஈரோடு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு அளித்தனர். நடிகர் ரஞ்சித் இயக்கி நடித்திருக்கும் கவுண்டம்பாளையம் திரைப்படம் வெள்ளிக்கிழமை திரையரங்குகளில் வெளியாக உள்ளன. இந்நிலையில் அப்படத்தை மேற்கு மண்டலத்தில் திரையிட தடை விதிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அதன் தலைவர் திருமாவளவனை களங்கப்படுத்தும் நோக்கிலும் சாதிய மோதலை ஏற்படுத்தும் வகையிலும் அப்படத்தில் வசனங்கள் இருப்பதால் உடனே தடை விதிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்த கொடூர சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் உயிரிழந்து கிடப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் சின்னையாபுரத்தைச் சேர்ந்த ரிக்ஷா ஓட்டுநர் முருகன் என்பதும் மனைவியை பிரிந்ததால் யாசகம் எடுத்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் நடைபாதையில் தங்கியிருந்த அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.